இப்ப பேசுறப்ப சொன்னாங்கல்ல, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஏன் நடக்கல அப்படின்ட்டு. இப்ப நம்ம இங்க இத்தனை பேர் வந்திருக்கோமே, நம்ம எல்லாம் நம்மளுடைய பேரை பதிவு செஞ்சிருக்கோமா? எங்கேயாவது ரெஜிஸ்டர்ல பதிவு செஞ்சிருக்கோமா? எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், என்ன அரிசி போட்டிருக்கோம் அப்படின்னு எங்கேயா பதிவு பண்ணியிருக்கோமா? சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருங்க கேட்குறாங்க, ஸ்ரீ சுவாமிநாதா அக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு 10,000 கிலோ தூயமல்லி வேணும்னு கேட்டாங்க. 2 மாதங்களுக்கு முன்பு 10,000 கிலோ வேணும். எங்க போய் கேட்கறது? யார்கிட்ட இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப கூட ஒருத்தவங்க பேசுறப்ப மேடையில் சொன்னாங்க, என்கிட்ட 10 சிப்பம் இருக்கு. பட் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப ஏதோ ஒரு அமைப்பு இருக்கணும், ஏதோ ஒரு அமைப்பு இருக்கணும். இங்க இருக்க ஒவ்வொரு விவசாயியும் என்ன ரக நெல்லை பயிரிட்டு இருக்காங்க, எது கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற தரவு எங்கேயாவது இல்லைங்கிற வரையிலும் அதெல்லாம் மேடை பேச்சாதான் இருக்க முடியும். யாராவது ஒருத்தர் செய்யணும், மாவட்ட வாரியா செய்யணும், அமைப்பு ரீதியா செய்யணும், ஏதோ ஒரு பேர்ல செய்யணும், ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல செய்யணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னென்ன விவசாயி என்னென்ன ரகங்கள் போட்டுட்டு இருக்காங்க, பாரம்பரிய ரகங்கள் யாரு பண்றாங்க, நாட்டு விதைகள் யாரு வச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. உண்மையிலே இயற்கை விவசாயம் பண்றவங்க யாரு அப்படிங்கிற தரவுகள்லாம் நம்ம தான் எடுத்து வைக்க முடியும். அது செய்யாத வரையிலும் இது ஆகிறது இல்லை. 2வது, மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினா, கடையில் போய் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் ஷாம்பு விற்கிறாங்கல்ல, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் 1 லிட்டர் பாட்டில் விற்றுருப்பாங்க. 1 லிட்டர் பாட்டிலும் விற்பாங்க, ₹1 இத்தினூண்டு சாஷையும் விற்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நெல்லையோ அரிசியோ அவளையோ அல்லது ஒரு சத்து மாவையோ கண்டிப்பா 1 கிலோ பாக்கெட்ல தான் போடணுமா? இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரத்திற்கு எடுக்கிறேன், ஒரு டம்ளர்ல போடுறேன், கலக்குறேன், குடிக்கிறேன். ஒரு ₹5 பாக்கெட்டா போடக்கூடாதா? ₹10 பாக்கெட்டா போடக்கூடாதா? நம்ம ஏன் அதை செய்யலை? அதை ஏன் செய்யக்கூடாது? இங்க உட்கார்ந்துருக்க பெரும்பாலான விவசாயிகளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. சென்னையில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அந்த ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த கருப்பு கவுனிங்கிற அரிசியை வச்சிருப்பாங்க, மாப்பிள்ளை சம்பா வச்சிருப்பாங்க. கருப்பு கவுனி அரை கிலோ ₹170, மாப்பிள்ளை சம்பா ₹150 அரை கிலோ. நான் கேட்கறது என்னன்னா, சென்னையில் இந்த 2 பேர், இந்த ஒரு கடையை தவிர வேற யாருமே விற்க கூடாதா? அவங்களுக்கு கொடுக்க கூடாதா? அவங்க விற்பனை பண்ணக்கூடாதா? ஒவ்வொரு ஊர்லயும் அரிசி மண்டின்னு வச்சிருக்காங்க. அந்த அரிசி மண்டியில எத்தனை மூட்டை இருக்கு, எத்தனை கம்பெனியோட மூட்டை இருக்கு. அந்த கம்பெனியோட மூட்டையெல்லாம் எப்படி திருவண்ணாமலையில பேக் ஆகிறது, கன்னியாகுமரி வரையிலும் கூட ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய அரிசி மண்டிக்கு போய் ஒரு நெட்வொர்க்கா சேருது. ஏன் நம்மளோடது சேர மாட்டேங்குது? நம்ம எங்கேயாவது அந்த மாதிரி அரிசி மண்டியில கொடுத்துருக்கோமா? நம்மளுடைய மூட்டைகளை 25 கிலோ மூட்டை, 10 கிலோ மூட்டை, 5 கிலோ மூட்டை, 1 கிலோ மூட்டை, அரை கிலோ மூட்டை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோமா? ஏன் கொடுக்கல? கையில வச்சுட்டாவது உட்காந்துருப்போங்க. 10 சிப்பம் நான் காலையில வந்ததுலேருந்து கேட்குறேன். ஒருத்தர் 5 கிலோ இருக்குங்கிற, ஒருத்தர் 10 கிலோ. அவர்கள யாருன்னு அவசரத்தில் நான் வர்றப்ப யார் அட்ரஸ் கூட எனக்கு கேட்கல, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ அந்த 10 சிப்பம் எப்படி விற்கும்? எனக்கு கூட தான் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அந்த 10 கிலோ வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அவர் யாருன்னே தெரியாது. இங்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், திருப்பி 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 ஒரு விஷயத்த மாசம் மாசம் பேசிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தொடங்கணும், யாராவது ஒருத்தர் தொடங்கணும். நான் சொன்னா ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறான், அது இது இந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது, தொடங்கணும். இவர் அப்படித்தானே தொடங்கி இருப்பாரு.
பாரம்பரிய நெல்லை கண்டுபிடிக்கணும்னு அந்த தொடங்கின முதல் புள்ளி எடுத்து யோசிச்சு பாருங்க. வீட்டில் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. சரி நம்மளா செய்வோம் அப்படின்ட்டு இறங்கியிருப்பாரு. அப்படித்தானே? அதனால ஒவ்வொருத்தரும் ஒன்று பெரியவங்க செய்யுங்க, அல்லது பிள்ளைகிட்ட கொடுத்து செய்யுங்க, அல்லது வீட்டுக்காரமாட்ட கொடுத்து செய்யுங்க. ஒரு சின்ன மிஷின் ஒன்றும் இல்லைங்க. உங்களோட மொபைலில் உங்கள் ஒவ்வொரு மொபைலும் அதுக்கு பேர் கம்ப்யூட்டர். அதில் இருக்கக்கூடிய கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு செய்ய தெரியலையா, உங்கள் வீட்டு சின்ன பையனை கூப்பிடுங்க. இதில் கூகுள் சர்ச் இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த பையன்கிட்ட 2வது படிக்கிற பையனாக இருந்தால் கூட அவன்கிட்ட சொல்லுங்க, அரிசி அரைக்கிற இயந்திரம் எங்கே விற்கிது பார்த்து சொல்கிறா தம்பின்னு சொல்லுங்க. அவன் பார்த்துக்குவான். அரிசி அரைக்கிறது அவள் பண்ணக்கூடியது இயந்திரம், குக்கர் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன இயந்திரம் எங்க இருக்கு? அதை ப்ரெஸ் பண்ற இயந்திரம் மேலே கொட்டினீங்கன்னா தட்டை தட்டையா கீழே விழுங்கும். அதை பேக் பண்றது, சீல் பண்றது, வெளியில பிராண்ட் பண்றது. அந்த பையன்கிட்ட கேளுங்க, உங்க வீட்டு சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க, அழகா சொல்லி கொடுப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருக்குங்க, 19,000 ரூபாயில இருந்து 90,000 ரூபாய் வரல மிஷின் இருக்கு. உங்க வீட்டில் இருக்க டேபிள்ல வச்சு ஒரு சின்ன மிஷின், இந்த அளவு மிஷின் மேலே கொட்டினீங்கன்னா கீழே வரப்போகுது. சின்ன சின்னதாக பேக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 பேக்கெட் பண்ணுங்க. அது பண்ணக்கூடாதா? இதுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து செய்யணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் ஒவ்வொருத்தர் பேர்லையும் பிராண்ட் இருக்கணும். திருவள்ளூர் திருத்துறைப்பூண்டியில் ஒரு பிராண்ட் இருக்கணும், திருவாரூரில் இருக்கணும், ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்கணும். அப்போதான் இயற்கை விவசாயம், அதாவது பாரம்பரிய நெல் பெருகும். பாரம்பரிய நெல்லை நான் சாப்பிட்டாதான் இந்த இன்னைக்கு கழியும். அது அப்படி கழியணும். கழிஞ்சாதான் புதுசாக உற்பத்தி பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும், கருப்பு கவுனி இந்த வருஷம் 12,000 ஏக்கர் கெமிக்கல்ல விவசாயம் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு எதிரிகளா அவங்களுக்கு தான் வந்து நிற்பாங்க. வாங்குறவங்களுக்கு தெரியாது. சிவப்பா இருக்கா, கருப்பு கவுனின்னு சொன்னா அதில் கருப்பா இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு போக போறாங்க. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கங்க தயவுசெய்து. அதனால ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம தொடங்கணும். உங்களுக்கு தொடங்குறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னுடைய தொலைபேசி என்ன பேசி முடிக்கிறப்ப சொல்றேங்க, நம்ம தொடர்ந்துக்கலாம். மேடையில் உட்காந்துருக்கப்ப ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேங்க. அதுவும் மதிப்பு கூட்டுதல் சம்மந்தப்பட்டது தான். அந்த பையன் பேர் தஸ்லீம், துறையூர், திருச்சி. 1 ஏக்கர் நிலங்க. அந்த பையன் வந்து கோ 56 போட்டிருக்காப்புல. சரிங்களா? இயற்கை விவசாயம் கோ 56. மூட்டையா பார்த்தீங்கன்னா 75 கிலோ மூட்டை, 38 மூட்டை எடுத்திருக்காரு. 75 கிலோ 38 மூட்டை. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சும்மா அந்த கேள்வி பதில்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கேள்வி பதில்கள். அதனால என்னென்ன கேள்விங்க கேட்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டப்ப அவர் சொன்னாரு, நம்ம இயற்கை விவசாயத்தில் 20 மூட்டைக்கு மேலே வராதுங்கன்னாரு. எனக்கு திருப்பி எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அவரு அப்படி சொன்னாரு, 20 மூட்டை 25 மூட்டைக்கு மேலே வராதுங்க, அவங்க 42 மூட்டை எடுப்பாங்கன்னு. இந்த பாருங்க, என் கையில் இருக்குது, யாருக்கு கேட்டாலும் நான் அனுப்புகிறேன். அவர் நம்பரோட இருக்கு, பேசிக்கோங்க. 75 கிலோ மூட்டை நெல் வந்து 38 மூட்டை, 25 கிலோ அரிசி 65 மூட்டை, அதே மாதிரி 50 கிலோ அரிசி மூட்டையில் குருணை அரிசி 2 மூட்டை. அது இல்லாத இதோட மொத்த செலவு அதோடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த செலவு செய்தது 94,000 சம்திங், 94,000 ரூபா. அப்புறம் அந்த மீதமுள்ள உயிரியல் திரவம் அது ஒரு 8,000 ரூபா வச்சிருக்காரு. அப்புறம் அந்த நெல் கூலம் வித்தது அது ஒரு 8,100 ரூபாய்க்கு வித்துருக்காருங்க. மொத்தம் அவருடைய வரவு 1,21,000. மொத்த செலவு, அதாவது அரிசியை மாத்திட்டாருங்க. இருங்க, இந்த இடத்துல வந்து அவர் 1,21 அரிசியை மாற்றி வித்துட்டாப்புலைங்க. வித்ததுல அவருக்கு வந்து மொத்த காசு எவ்வளோ கிடைச்சதுன்னா 1,32 கிடைக்குதுங்க. ஆனால் செலவு வந்து 94 ரூபாங்க. முதல் விவசாயி, 25 வயசு, ஐடி முடிச்சுட்டு வந்த முதல் விவசாயி, 94,000 ரூபாய்ங்க. அப்போ அவங்க அந்த பையனுக்கு லாபம் வந்து 38,905, 39,000 ரூபா 1 ஏக்கர்ல. இதுதான் மதிப்பு கூட்டுதல், இதுதான் இயற்கை விவசாயம், இதுதான் சொல்றதை கேட்கறது. சரிங்களா? ஒரு சில மனசுல இருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துடணும். இந்த இயற்கை விவசாயம் செய்யறவங்க எடுத்துடணும். என்ன எடுத்துடணும்? எனக்கு இன்னைக்கு காலையில 5 இட்லி சாப்பிட்டா நான் ஒரு வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா, நான் 5 இட்லி சாப்பிட்டா
நான் வேலை செய்வேன். நல்லா கேட்டுக்கங்க, தயவுசெய்து கேட்டுக்கங்க. நானும் தான் சாப்பிடல, பசி கிறக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வெளியே வரும். நம்ம ஒன்றும் கொடுக்காம அரிசி வெளியே வராது, நெல் வெளியே வராது. நீங்க அப்படியே நல்லா கவனிச்சு பாருங்க. கெமிக்கல் பண்றவங்க என்ன செய்யறாங்கன்னு, எடுத்த உடனே 1300 ரூபா சம்பந்தப்பட்ட ஒரு மூட்டையை கொட்டுறாங்க. அடுத்து 268 ரூபா சம்பந்தப்பட்ட மூட்டையை கொட்டுறாங்க. அடுத்து 980 ரூபா சம்பந்தப்பட்ட மூட்டையை 2 மூட்டை கொட்டுறாங்க. எல்லாம் கொட்டுறாங்களா? அவங்க சொல்றது ஒரு மூட்டை போடுன்னு சொன்னா இவங்க 2 மூட்டை போடுறாங்க. அவங்க ஒரு தடவை தெளின்னு சொன்னா 2 தடவை தெளிக்கிறாங்க. ஒரு களைக்கொல்லி அடினா 2 தடவை களைக்கொல்லி அடிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தடவை 2 தடவை ஜீவாமிர்தம் கொடுங்க அப்படின்னா நடக்க முடியலங்க, தூக்கிட்டு போக முடியல. கழனி 2 கழனிக்கு அப்புறம் இருக்கு, அதுக்கு வரப்புல போக முடியல. சரி, அதுக்கு அடுத்து சொல்றோம், நீ ஜீவாமிர்தம் கொடுக்க வேணாப்பா, மீன் அமிலம் கொடு, 2 பாட்டில் தானே, வயர் கூடையில வச்சு தூக்கிட்டு போப்பான்னு நான் அதையும் சொல்றேன். அது கொண்டு போகலாம் சார், அந்த இடத்துல வச்சு எப்படி சார் கலந்து கொடுக்கறது? நான் மெட்ராஸில் உட்காந்துருப்பேங்க, ஏதாவது மீட்டிங் உட்காந்துருப்போம், பரபரப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. என்னங்க ஏதோ பிரச்சனை போலங்க அடித்தா, இது எப்படி சார் கலந்து இந்த இதில் வாய்க்காலில் கொடுக்கறது? ஏதோ நேற்றா பால்வாடியில் பிறந்த மாதிரி சங்கடமாக இருக்குங்க. அதாவது ஒரு பயிருக்கு உணவு தர்றோம், அவ்வளோதான். பயிருக்கு உணவு தர்றோம், அது எப்படி வேணாலும் கொடுங்க. வரப்புல நின்று நான் இப்படியும் சொல்லிட்டேன், ஒன்று உள்ளே போய் ஊற்றி விடுங்க, வாளியில் எடுத்துகிட்டு போய் குளிக்கிற மாதிரில ஊற்றிக்கிட்டே போ. இந்த ரூம் தான் 1 ஏக்கர் நிலம்னா இங்கேருந்து வாளியில் அப்படியே ஊற்றிக்கிட்டு போங்க. இல்லையா என்னால் உள்ள தோட்டத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நடக்க முடியாதா? வரப்புல நடங்க. இங்கே நின்று முடிஞ்சா தூக்கி எறிங்க, முடியலையா அந்த எவ்வளோ தூரம் உங்கள் கை சத்துக்கு எவ்வளோ தூக்கி எறியுமோ எறிங்க, அது பரவிக்கும். நம்ம இயற்கை விவசாயமே ஈரத்தில் பண்ணுறது. நெல் வந்து ஈரமாக இருக்கிறப்ப அது பரவிக்குங்க. ஆனால் கொடுங்க. நான் சாப்பிட்டா தான் நான் வேலை செய்ய முடியும், சாப்பிடலன்னா வேலை செய்ய முடியாது. அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இப்போ நான் உங்களுக்காக ஒரு சில கேள்விகள் ரெடி பண்ணேன். இந்த கேள்விகள்லாம் சரியான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த குழுவில், நீர் மேலாண்மை பண்ணை மேம்பாடும் குழுவில் ஒரு 30,000 விவசாயிகள் இருக்காங்க. அவங்க திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அந்த கேள்விக்கு பதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சொல்கிறேன், சாப்பிட்டு கூட நான் இங்கே தான் இருப்பேன். சப்போஸ் நான் அந்த கேள்விகளை உங்களுக்கு கவர் பண்ணலைன்னா திருப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன். முதல் கேள்வி வந்து அடி உரம் என்ன போடணும்? என்கிட்ட மாடு இல்லை, அடி உரம் என்ன பண்ணணும்? போன நெல் திருவிழாலையும் சொன்னேன், நிறைய பேர் கடைபிடிச்சிங்க, நல்லா இருந்தீங்க, சந்தோஷம். இப்போவும் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட மாடு இருக்கா? 4 டிராக்டர் லோடு சாணம் போடுங்க. மாடு இல்லையா? 2 டிராக்டர் லோடு வச்சுக்கோங்க. ஒரு டிராக்டர் லோடு 2800 ரூபா 3000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் லோடாவது வச்சுக்கோங்க, ஒன்று வச்சுக்கோங்க. நான் 4 டிராக்டர் லோடுனா 12,000 ரூபா ஆச்சு. நான் ஒன்று தான் சொல்கிறேன், 3000 ரூபா வச்சுக்கோங்க. அது கூட என்ன போடலாம்? உயிர் உரங்கள் இருக்குங்க, அசோஸ்பைரிலம்னு பேர் தாங்க ஆங்கில பேர். இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார்ல, மண்ணுக்கு கீழே இருக்க நுண்ணுயிரின்னு தமிழில் சொன்னார்ல, அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க, ஆங்கில பேர், அவ்வளோதான். அது வந்து எதிரானதெல்லாம் கிடையாது, மண்ணில் இருக்கிற பொருளை பெருக்குனது. உதாரணத்துக்கு உரம் எடுத்து பாலில் ஊற்றுறோம், அது தயிராக மாறுது, அதுக்கு லாக்டோபாசிலஸ்னு ஒரு பேர் இருக்குங்க. அதுக்குன்னு அது வேற பொருள் கிடையாதுங்க. அது வந்து அதுவும் ஒரு நுண்ணுயிரி, அதனால பயன்படுத்துங்க, தயவு செய்து பயன்படுத்துங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்? இன்னைக்கு எல்லா செலவும் கூடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து இறங்கினோடனே சொல்கிறாங்க, ரோட்டவேட்டருக்கு பணத்தை 400 ரூபா கூட்டிட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு. சேடை ஓட்டுற பணத்தை 200 ரூபா கூட்டிட்டாங்க. முதுகுல கட்டி அடிக்கிற ஸ்ப்ரேயர், ஒரு ஸ்ப்ரேயர் ரேட்டை 40 ரூபாலேருந்து 60 ரூபாவை மாற்றிட்டாங்க. இந்த காசெல்லாம் எங்கெங்க சம்பாதிக்கிறது? நம்ம சம்பாதிக்கணும்னா முதல் செலவை குறைக்கணும், அதே நேரத்தில் நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லி வரேன், கெமிக்கல் போடுறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க டக்குன்னு சொல்கிற பாருங்களேன். அவங்க என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஏபி ஒரு மூட்டையை போடுறாங்க, அது பேர் என்ன? மணிச்சத்து போடுறாங்களா? இதை தாங்க நானும் சொல்கிறேன், மணிச்சத்து கொடுங்க. எதை கொடுக்கணும்? பாஸ்வோ பாக்டீரியான்னு பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் சிவப்பு கலர் பாட்டில் வச்சுருப்பாங்க. பாஸ்வோ பாக்டீரியா சிவப்பு கலர் பாட்டில் 1 லிட்டரு அல்லது 2 லிட்டரு, அடி ஒரு நடவு வயலில் 200 லிட்டர் ட்ரம்மு, 2 பாட்டில் ஊற்றுங்க, 2 பாட்டில் ஊற்றிக்கங்க, சரியா?
பாட்டில் வந்து 200 ரூபாங்க, 2 பாட்டில் 400 ரூபாங்க, ஊத்திக்கங்க. அது கூட தலைச்சத்துக்காக அசோஸ்பைரலம்னு 2 பாட்டிலுங்க, அதை ஊத்திக்கங்க. அவங்க வந்து பொட்டாசியம் சொல்லி 1800 ரூபாய்க்கு ஒரு மூட்டையை போடுவாங்க, நான் 200 ரூபாய்க்கு ஒரு பாட்டில கலக்க சொல்றேன். இதெல்லாம் கலந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துருங்க. இந்த கலந்த அமைப்போட 3 லிட்டர் மீன் அமிலம் கலங்க. இந்த கலந்ததை நாளைக்கு நடவு பண்ண போறேன் இன்னைக்கு ஊத்துங்க, இல்ல நடவு பண்ணிட்டேங்க அன்னைக்கு ஊத்துங்க, இல்ல நடவு பண்ணிட்டேன் நாளைக்கு ஊத்துங்க. ஆனா ஊத்துங்க, ஏன்னா அது உணவு, மண்ணுக்கான உணவு. இந்த மண்ணுல டெல்டாங்கிற இந்த 8 மாவட்டங்கள்ல இல்லாத சத்து என்ன? ரிவர்ஸ்ல சொல்லி வரேங்க, உங்கள்ட்ட இல்லாத முதல் சத்து சாம்பல் சத்துங்க. நீங்க வந்து உங்க மண் பரிசோதனை அட்டையை எடுத்து பாருங்க, யார்கிட்ட வேணாலும். அது எங்க போட்டிருக்காங்க? குறைவு, மத்தியமம், அதிகம். அது எங்க போட்டிருக்காங்க? பெரும்பாலான இடத்துல வந்து குறைவுல போட்டிருப்பாங்க அல்லது மத்தியமம்ல போட்டிருப்பாங்க. அடுத்து மணிச்சத்து, அது குறைஞ்சிருக்குங்க உங்களுக்கு எல்லா மாவட்டமும். நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் வரலும், இந்த பக்கம் கடலூர், இந்த சைடு புதுக்கோட்டை குறைஞ்சிருக்கு. தயவு செய்து உபயோகப்படுத்துங்க. இது அப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன? மொத்தம் வந்து அடி உரத்துக்கு 4 அல்லது 5 பாட்டில் சொல்றேன், இதை கலந்துக்கங்க. நீங்க நடவு நட்ட உடனே ஒரு 10 நாள்ல பார்த்தா அந்த செடி வந்து பிரவுன் கலர்ல அப்படியே பரிதாபமா நிற்கும். 2-3 இலை காஞ்சி போயிடும், 2 இலை மட்டும் பச்சையா இருக்கும். அதுக்கு வந்து ஆரம்பத்துல அதோடைய நெல்லை விதை நேர்த்தி பண்ணி நட்டுருக்கணும். விதை நேர்த்தி பண்ணணும்னு சொல்றோம். அந்த விதை நேர்த்தி பண்ணணும்னா முன்கூட்டியே, இப்ப நாளைக்கு வந்து குருவை ஆரம்பிக்க போறீங்கன்னா என்னென்னலாம் செய்யணும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு நீங்க ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அட்டவணையா கொடுக்குறேன். இந்த நாள்ல நீங்க இதை ஊத்தி விட்டுருங்க. அந்த அட்டவணையில என்ன இருக்குது? மணிச்சத்தை கொடுங்க, தலைச்சத்தை கொடுங்க, சாம்பல் சத்தை கொடுங்க, நுண்ணுட சத்தை கொடுங்க. அதை தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். வேற ஒன்றும் நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலைங்க. அவங்க என்ன கெமிக்கல்ல செய்கிறாங்களோ அதை அப்படியே இயற்கையில் மாற்றி கொடுக்கும், கடைபிடிங்க. சரிங்களா? இப்போ நெல், இப்போ இந்த பையன் செஞ்சாப்புல இல்லைங்க, இப்போ நான் வாசிச்சேன்ல 1,34,000 ரூபா. இந்த பையனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜீவாமிர்தம் 1 ஏக்கருக்கு 3 தடவை 200 லிட்டர் கொடுக்கறதுக்கு 3 தடவை கொடுங்க. அப்படின்னா ஒரு தடவை தயாரிக்க 400 ரூபா வரும். மாடு கோமியம் இருக்கு, சாணம் இருக்குங்க, கோமியம் இருக்குங்க, 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு. நாட்டு சர்க்கரை 50 ரூபா, கடலை மாவு 100 ரூபா. இதோட மொத்த தொகை 400 ரூபாங்க. 3 தடவை கொடுத்தீங்கன்னா 1200 ரூபாங்க. மீன் அமிலம் சும்மா உட்காந்துருக்கப்ப மீன் அமிலம் 15 லிட்டர் போடுங்க. மிச்சம் இருந்தா அடுத்த சீசனுக்கு வச்சுக்கலாம். 15 லிட்டரு. அதுல மீன் கழிவோட நம்ம போட போறது வெறும் நாட்டு சர்க்கரை, அதோட விலை 50 ரூபா. அடுத்து உயிர் உரங்கள், மொத்தம் 10 வகையான உயிர் உரம் சொல்றேன். அந்த 10 ஒரு பாட்டில் 200 ரூபானா அதோட விலை 2000 ரூபா. அடுத்து ஹியூமிக் அமிலம். இந்த ஹியூமிக் அமிலத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஹியூமிக் அமிலத்துல இந்த டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான பொருள் இருக்குங்க. மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பசுந்தாள் உரங்கள் போடுங்க, பலதானிய விதைப்பு போடுங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சொல்லுவோம். ஆனால் நம்ம எதுவும் செய்யலை. சரிங்களா? அதான் உண்மை, நம்ம செய்யலை. வேளாண்மை துறை அலுவலகத்தில் விதை வச்சிருக்காங்க. நானும் அந்த விதையை யாராவது வாங்கியிருக்காங்களான்னு சென்னையில் உட்காந்து ஆய்வு பண்ணுவேங்க. அந்த மாவட்டத்தில் அந்த டெப்போவில் இருக்கிறது அப்படியே இருக்கும், வித்திருக்காது. அப்படின்னா நம்ம யாரும் வாங்கி போடலை. சரியா? சரி, அப்படியே இருந்துட்டு போகுது. இருந்தாலும் என் மண்ணை வளப்படுத்தணும். அதுக்கு உடனடியாக தூக்கிட்டு போகிற மாதிரி, கொண்டு போய் போடுற மாதிரி ஒரு பொருள் வேணும். என்ன பொருள்? அதான் ஹியூமிக். அது வந்து பவுடராக இப்போ கிடைக்குதுங்க. 130 ரூபாங்க ஒரு கிலோ. 130 ரூபா. 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் 1 கிலோ. இல்லை முடியும் 2 கிலோ, முடியும் 3 கிலோ. 200 லிட்டரில் கலங்க. நான் திருப்பி சொல்கிறேன், வரப்புலேருந்து சாய்ச்சி விடுங்க தண்ணியை. உள்ளே போய் ஊற்றணும்னாலும் பரவாயில்ல. ரைட்டுங்களா? அப்போ உங்களை 1 ஏக்கரில் எந்த வகை நெல் பண்ணணும்னாலும் அதோடைய மொத்த செலவோட அளவு 4600 ரூபா. சரிங்களா? 4600. இதுக்கு மேல நம்ம டெக்கரேட் பண்றதுன்னா பண்ணிக்கலாங்க. பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்றது, தேமோர் கரைசல் ஸ்ப்ரே பண்றது, அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லாபம் வர்றதுக்கு இதுதான் வழி. அதற்கான அட்டவணை சொல்றேன். நீங்க யார் வாட்ஸ்அப்ல கேட்டீங்கனாலும் அதை சொல்றேன், நீங்க அதை வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எது வேணா செஞ்சுங்க, அது கீழே செய்யக்கூடாது. இது எதுக்காக அப்படின்னா,
தூய மல்லி போடுறோமா 2400 கிலோ கிடைக்கணும். 2400 கிலோ கிடைக்கணும். இன்னைக்கு காலையில் அந்த பையன் வந்து ஒரு சொன்னாப்புல இந்த ரகம் ஐயோ டக்குன்னு வரல, அதாவது கோஆர் 50 கெமிக்கல் போட்டு அவங்க 2700 கிலோ எடுத்தாங்கன்னாரு. நம்ம விவசாயி 2600 எடுத்தாப்புல, ராஜா எடுத்தாப்புல. அதே மாதிரி வந்திருக்காருங்க அவரு. நான் அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி அக்ஷயா பொண்டி கம்பெனிக்காரங்க சொல்றது 2400, அந்த பையன் 2500 எடுத்தாப்புல. இளங்கோவன் பந்தவாசி, அதே மாதிரி தர்மலிங்கம் எடப்பாடி, நம்பர்லாம் தரேன், பேசுங்க அவங்கள்ட்ட எல்லாம், அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தூய மல்லியில 3300 கிலோ. ஏன் கூட எடுக்கணும்? ஏன் விளைச்சலை கூட எடுக்கணும்? 10 ரூபா ரேட் வச்சீங்கனாலும் 3300 கிலோன்னா 10 ரூபா வச்சீங்கன்னா 33,000 ரூபா. நீங்க 1800 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா 10 ரூபா ரேட் வச்சீங்கனாலும் 18,000 ரூபா. இதுதான் வித்தியாசம். இதுக்காக தான் நீங்க செய்யுங்கன்னு சொல்றேன். இது ஒண்ணு. இப்ப நீங்க உடனே என்ன கேட்பீங்க, இதை எங்க விற்கிறது? ஒண்ணு அரசாங்கத்துல விற்கலாம், அதற்கான வழி சொல்றோம். குழுல கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேளுங்க, வழி சொல்றோம். அல்லது தனியார்ட்ட விற்கணும், எங்க விற்கணும்னு கேளுங்க, நாங்க சொல்றோம். மூணாவது, விவசாயிகள்கிட்ட எங்க விற்கணும், வெளி மாநிலங்கள்ல எங்க விற்கணும். அவங்கெல்லாம் லாரி கொண்டு வந்தாங்கன்னா, லாரி நிறைய அளவுக்கு பொருள் கொடுக்கணும்னா 2-3 விவசாயி சேர்ந்தா தான் நீங்க கொடுக்க முடியும். அதுதான் கூட்டமைப்பு. அதுக்கு பேர் தான் கூட்டமைப்பு. அதுதான் FPO, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், உழவர் உற்பத்தியாளர் குழு சேர்ந்து இருக்கணும்னு அதுக்கு தான் சொல்றது. சரிங்களா? அதனால முதல் விஷயம் அடி உரம். அடி உரங்கிறது ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கலாங்க, ரொம்ப அதிக செலவு பண்ணாதீங்க, கண்டிப்பா செஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் விதை நேர்த்தி. இந்த விதை நேர்த்திங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. இந்த டெல்டாவை பொறுத்தளவுல தயவு செய்து இங்க இருக்க விதைகளோட தரம் சரியில்லை. நான் வந்து அது தனியார்ட்டையும் சொல்றேன், தனியாரையோடையும் சேர்த்து சொல்றேன். எப்படி அவங்க வந்து மிஷின்ல வரும்போது கலக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வழியில கலக்குது. நம்ம விதை விற்பனை பண்றவங்க தனியா அதை பொறுக்கி எடுத்து நம்ம விவசாயிகிட்ட கொடுத்தாதான் அது சிறப்பான பொருளா வரும். அப்படி இல்லைன்னா கலந்துக்கிட்டே தான் வரும். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி எப்படி வரக்கூடிய விதை நெல்லா இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பா அந்த ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் முக்கி எடுத்து தான் நீங்க நடணும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க தெரியுமா, முன்கூட்டியே இதை செஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னா அதை செஞ்சு வைக்காம, இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு வந்துட்டீங்க, திங்கக்கிழமை உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், திங்கக்கிழமை நீங்க என்ன வேலை செய்யணும், போங்க பக்கத்துல இருக்க அக்ரி ஆபீஸ்ல போங்க, அங்க வாங்கிட்டு வாங்க. அவங்கள்ட்ட இல்லையா, தனியார் நம்பர் தரேன், இந்த மாவட்டத்துல பக்கத்துல இருக்க மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் தர்றாங்கன்னு சொல்றேன், அங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஆனா கையில வைங்க. செஞ்சுட்டு ஐயோ சார் செய்யல சார் என்னையே கன்வின்ஸ் பண்ணாதீங்க, நான் வந்து எங்கேயோ உட்காந்துருக்கிறேன், இல்லாம போறது உங்களுக்கு தான், நீங்க எனக்காக எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். சரிங்களா? முன்கூட்டியே கையில வாங்கி வைங்க. அது வந்து அந்த நெல்லுல ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றை எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னா, நான் சொன்ன மாதிரி 3 காஞ்சிரும், 2 பச்சையா நிற்கும். அப்புறம் இந்த 3 உளுந்துரும். இந்த 2 இருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையாகி கீழே உழுகும். உடனே உங்களுக்கு மனசு அலப்பாயும். போறவங்க சொல்லுவாங்க, அவரெல்லாம் வந்து 2 மூட்டை யூரியா போட்டார், நீ போட மாட்டியாப்பா அப்படின்பாங்க. உடனே நீங்க 2 போட்டுருவீங்க. இதான் ஆக்சுவலாக நடக்கும். நான் இதுக்கு தான் சொல்றேன், ஒரு 200 கிராம் அளவுள்ள ட்ரைகோடர்மா விரிடி, 200 கிராம் அளவுள்ள சூடோமோனாஸ் இதை வாங்கி கையில் வைங்க. இது என்னுடைய 2வது செய்தி. ஏன்னா குலை நோய்ங்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்தில் இல்லைங்க, உங்க டெல்டால தான் அதிகமாக குலை நோய் இருக்கு. இந்த உயிர் உரங்கள் அப்படிங்கிறப்ப இந்த உயிர் உரங்களை பயன்படுத்துகிற முறை, உயிர் உரங்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. உயிர் உரம் எங்க இருக்கு? இப்ப ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, மாட்டோட கோமியத்தை 10 லிட்டருக்கு 200 மில்லி கலந்து அடிச்சா என் செடியில இருக்க நோயெல்லாம் போயிடுது, என் செடியில இருக்க பூச்சியே வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த கோமியத்துக்குள்ள என்ன இருக்கு? நான் சொல்லல, உங்க நெட்ல போட்டு பாருங்க. நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இன்
கவு யூரின் அப்படின்னு போடுங்க, சும்மா போடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்ன ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்க. நாட்டு மாடும் பார்த்துருக்காங்க, சாதாரண எருமை மாடு பார்த்துருக்காங்க, நம்ம ஜெர்சி மாடும் பார்த்துருக்காங்க. உள்ள என்ன இருக்கு? உள்ள சூடோமோனாஸ் இருக்கு, ட்ரைகோடர்மா விரிடி இருக்கு, பாசிலோமைசிஸ் இருக்கு, வெர்டிசிலியம் லக்கானி இருக்கு. அதனால தான் அடித்தவொடனே பூச்சி ஓடுதுங்கிறோம். அதைத்தான் நம்ம தனியாக விற்கிறாங்க, ஒரு ஏக்கர் ஃபுல்லாக அடிங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த பேசிலஸ் பெடேரியா பேசியானா அது இருக்குங்க, அதான் புழுவை கட்டுப்படுது. அதனால தான் நம்ம கோமியத்தை கொடுக்க சொல்கிறோம். அதை தான் தெளிவாக எடுத்து அவங்க வச்சுருக்காங்க 200 ரூபாய்க்கு. அதை 100 லிட்டரில் கலந்து அதை தெளிங்க, இவ்வளோதாங்க சொல்கிறோம். முன்கூட்டியே வாங்கி வைங்க, கடைசி நேரத்தில் பதறாதீங்க. இதான் நான் சொல்கிறேன். இது என்னுடைய 3வது செய்தி. 4வது செய்தி, முக்கியமான நாள் இது. நெல் விவசாயத்தில் நான் மற்ற இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்க. பட் நெல்லுக்கு முக்கியமான நாட்கள் இது. நாற்றங்கால் போட்டிங்கன்னா 10வது நாள் முக்கியம். அதுதான் முடிவு பண்ணும் நாற்று எவ்வளோ ஒசரம் வளரும், அடித்தண்டு எவ்வளோ பெருசாகுங்கிறத முடிவு பண்ணுறது 10வது நாள். நடவு நட்டதுலேருந்து 10வது நாள். குலை நோய் வருமா வராதா, அடுத்து 2வது இலை சுருட்டு புழு வருமா வராதா முடிவு பண்ணுறது அது. அடுத்து 2வது களை. அந்த 2வது களை அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும், களை எடுத்ததுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தூர் வெடிக்கணும் அப்படின்னா கீழே மணிச்சத்து போடணும், தலைச்சத்து இருக்கணும், மணிச்சத்து மட்டுமே இருக்கக்கூடாது. இப்போ அங்கே போனீங்கன்னா சோறும் சாம்பாரும் கொடுப்பாங்க. சோறை மட்டுமே திங்கக்கூடாது, சாம்பாரை மட்டுமே குடிக்கக்கூடாது, சோறும் சாம்பார் வேணும். நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன, கெமிக்கல் விவசாயத்துக்காரங்களுக்கும் தப்பு நடக்குது. பார்த்தீங்களா என்ன நடக்குது? அவங்க என்ன செய்கிறாங்க, டிஏபி மட்டும் போடுறாங்க. அது சாம்பார் மாதிரி மண்ணில் தலைச்சத்துன்னு தான் அவங்களுக்கு தூர் வெடிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வெடிக்காது. தயவு செய்து 2ஐயும் கலந்து. அதுக்கு தான் ஜீவாமிர்தம் கொடுங்க. ஜீவாமிர்தத்தில் என்ன இருக்கு? சாணம் இருக்கு 20 கிலோ, 15 லிட்டர் கோமியம் இருக்கு. 2ஐயும் கலந்து கொடுங்க. இதான் நம்ம சொல்றோம். தலைச்சத்தும் மணிச்சத்தும் கலந்து கொடுங்க. இது அடுத்தது. அடுத்த முக்கியமானது, பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரகம் போடுறீங்களோ அதோட நாள் தெரிஞ்சுக்கங்க, எப்போ பூக்கும் தெரிஞ்சுக்கங்க. அல்லது எத்தனை நாள் ரகம் சொல்றாங்களோ அதுலேருந்து 40 குறைங்க. 40 குறைச்சிட்டு இப்போ அக்ஷயா பண்ணி 120நாங்கன்னா 80வது நாள் பூக்கும். அப்போ 72வது நாளே எல்லாத்தையும் கையில் வாங்கி வச்சிடணும், வச்சு தெளிச்சிடணும். முன்கூட்டியே வச்சிங்கன்னா, முன்கூட்டியே தயாராக இருக்கணும், அதை கொடுக்கணும். அதில் என்னென்ன இருக்கணும்? இது ஆக்சுவலாக பூஞ்சை தொற்று வரக்கூடாதுன்னு சூடோமோனாஸ் கலக்கணும். நிறைய மணிகள் வரணும், மோர் கலக்கணும், அல்லது பஞ்சகாவியா கலக்கணும், அல்லது ஈயம் கரைசல் கலக்கணும், அல்லது மீனமிலம் கலக்கணும். 3வது, அந்த நேரத்தில் நமக்கு புழுக்கள் வரும். ஏன் வரும்? நம்ம தேவைக்கு அதிகமாக கண்டதை கொடுத்து, என் நிலம் பச்சையா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டதை கொடுத்து வச்சிருப்போம். கண்டிப்பாக பச்சையாக இருந்ததுன்னா புழு வரும். ஏன் இயற்கை விவசாயம் சொல்லணும்னு பல ஆங்கிளில் சொல்லுவாங்க. நான் ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன். ஏன் இயற்கை விவசாயம் செய்யணும்னா, எல்லா சத்தும் ஒரு பயிருக்கு அளவாக கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக கிடைச்சுன்னா பச்சையாக இருக்கும். பச்சையாக இருந்தால் பயிர் வராது, புழு வந்துடும், பூச்சி வந்துடும், நோய் வந்துடும், உங்களுக்கு விளைச்சல் குறைஞ்சிடும், நெஞ்சு வலிக்கும், குருத்து புழு வரும், அப்புறம் கதிநாவாய் பூச்சி உட்காரும், சங்கடப்படுவீங்க. நீங்கள் தான் கேட்பீங்க. அப்புறம் கற்பூரம் கரையலம்பீங்க, இது ஆகலை, எண்ணெயை கரைக்க முடியல, காதி சோப்பு கிடைக்கல. இதெல்லாம் நம்ம சொல்கிறது. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்ன செஞ்சுருக்கணும்? அளவாக கொடுக்கணும். தலைச்சத்தை ரொம்ப ரொம்ப அளவாக கொடுக்கணும். அது உங்கள் மண்ணுக்கு ரொம்ப அளவாக கொடுக்கணும். ஏன் நீங்கள் அளவாக கொடுக்கணும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கெமிக்கல். அந்த கெமிக்கலில் இருக்கிறவங்க பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்த சொல்லி கொடுக்காதனால ஒரு மூட்டைக்கு 2 மூட்டை போட்டாங்கன்னா, அங்கே தேவை 1 மூட்டைன்னா இன்னொரு மூட்டை மண்ணில் தங்கி இருக்கும். அந்த தங்கினது கரைஞ்சி மடமாற்றி தண்ணி வர்றப்ப அவங்களோட தலைச்சத்தெல்லாம் உங்களுக்கு நிற்கும். நீங்களே ஒன்றும் தப்பு பண்ணலைன்னா அவங்களோட தப்பு நடக்கும். அவங்களோட கலைக்கொல்லியோட மிச்சம் மீதி உங்களுக்கு இம்சை கொடுக்கும். சேலம், திருச்சி மாவட்டம் துறையூரில் ஒரு பிஎஸ்சி அக்ரி படித்த ஒருத்தங்க, அவங்க பேர் கலைச்செல்வி, என்ன பண்ணாங்க, மஞ்சள் போட்டிருந்தாங்க. என் தோட்டத்துக்குள்ள நடக்கவே முடியாதுங்க, கல்லு மாதிரி இருக்கும், உழுகவே முடியாது, 3 உழவு போடுவேன், 4 உழவு போடுவேன்னாங்க. நான் எனக்காக ஒரு தடவை நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை செய்யுங்கன்னு சொல்லி நான் சொன்ன விஷயம் ஜீவாமிர்தம் கொடுங்கிற ஒன்று மட்டும்தான். இந்த அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த யூஎஸ்ல இருக்குது. அந்த தோட்டக்காரர் என்ன சொல்லியிருக்காரு,
அவங்க யாரோ புரியாதவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கேட்காத கண்ணு அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் என் கடமை காலில் பதியுதுங்கிறாரு, நிலத்துல பதியுதுங்கிறாரு. ஈழ களிமண் உள்ள நிலம் ஜீவாமிர்தம் கொடுத்து கால் பதிகிற அளவுக்கு சாஃப்ட் ஆகுது, வேர் ஓடும், கீழே கடலை வைக்கும், கிழங்கு வைக்கும், பீட்ரூட் வரும். தயவு செய்து செய்யுங்க, சரியா? என்ரிக்ஸ் ஃபார்மியார்ட் மேனுவல் இங்கிலீஷ்ல. அடுத்து ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு நுண்ணூட்டக்கு சத்து நம்மகிட்ட இல்லைன்னு பதறோம். கடல் பாசி உரம், அது வந்து கடல் கரையில் சொல்லி வச்சு இலையா வாங்குங்க, காஞ்சதை வாங்குங்க, அல்லது பவுடராக்கி வாங்குங்க. ரொம்ப காசு போட்டு வாங்காதீங்க, 200 ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்கக்கூடாது கிலோ. அடுத்து யாருக்கெல்லாம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கோ தயவு செய்து கொஞ்சம் ஜிப்சம் பயன்படுத்திக்கங்க, சரிங்களா? ஆரம்ப காலத்தில் ஜிப்சம் பயன்படுத்திங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஈழக்களி கால் வச்சோம்னா முழங்கால் அளவுக்கு நிலம் உள்ள போதோ அதனாலேயே விளைச்சல் வரலன்னு சொல்லி பதறீங்க, நான் முன்னாடியே சொல்கிறேன், ஈழக்களி உள்ளவங்க தயவு செய்து ஜிப்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. 30 ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ போட்டால் போதும். அதே மாதிரி இந்த களைகளை பற்றி சார் சொன்னாங்க, எனக்கு அதில் முழு உடன்பாடு இருக்குது. இந்த நாய் உருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாய் உருவி என்னத்துக்கு நம்ம விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா சாம்பல் சத்துக்காக நாய் உருவி. அதே மாதிரி நம்மளுடைய சார் சொன்னதை கொஞ்சம் அப்படியே டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் இந்த களைகள் தான் இருக்கும். அதில் முக்கியமாக குதிரைவாளி இருக்கும். அது என்ன நம்ம சாப்பிட்ற பொருள், அது போய் களைன்னு சொல்லி தான் நம்ம வச்சுருக்கோம். கொஞ்சம் தயவுசெய்து அதை எப்படி மேலாண்மை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நிறைய உங்களுக்கு தெரியும். ரொம்ப சுருக்கமான சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, செய்வீங்களான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் எப்படியும் இந்த கோண வீடர் வாங்கி ஓட்டுவீங்களான்னு தெரில, நீங்கள் நேரடி நெல் விதைப்புக்கு 25 நாள் அல்லது 20 நாளைக்கு முன்னாடி தண்ணியை இந்த ஒசரத்துக்கு நிறுத்துங்க. நிலத்தில் எல்லா களைகளும் எழுந்து வரும். 10ஆவது நாள் உழவு ஓட்டிடுங்க, எல்லா களையும் போயிடும். 2 களைக்கு பதில் ஒரு களையாயிடும். அடுத்த தடவை இன்னும் ஒரு களையை குறைச்சிக்கலாம். தயவுசெய்து இந்த இதை பண்ணுங்க. ஒரு தடவை பூக்க விடாம பண்ணிட்டீங்கன்னா, எந்த களையுங்க பூக்க விடக்கூடாதுங்க. பூத்துச்சுன்னா அந்த விதை விழுந்துச்சுன்னா திருப்பி வரும். பூக்க விடாம பண்ணீங்கனாலே அடுத்து அந்த களை இருக்காது, சரியா? அடுத்து அந்த பாயிண்ட்டு, இந்த குருத்து புழுவுக்கு நம்ம ராஜகோபால் ஐயா ஒரு முக்கியமான ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், மனசை ஏற்றிக்கங்க, நான் அப்புறமேட்டுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது இந்த பயிருக்கு மட்டும் இல்லை, இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பயிர்களுக்கு வரக்கூடியது. சித்திரத்தை மட்டும் உங்களுக்கு வேணும், சரிங்களா? ஒரு 3 லிட்டர் தண்ணியில் 300 கிராம் சித்திரத்தை அரைச்சி உள்ளே போட்டுக்கோங்க, ஊற வைங்க. ஊற வச்சதில் 3 லிட்டர் உங்கள்கிட்ட இருக்கா, 300 கிராம் கலந்துருக்கீங்களா? அந்த 3 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்கு 300 மில்லி எதெல்லாம் போகும்? கொருத்து பூச்சி போகும், இலை சுருட்டு புழு போயிடும், எல்லா பயிர்லையும் வரக்கூடிய புழுன்னு நீங்கள் கண்ணில் பார்க்குறதெல்லாம் போகும். அது கொய்யா, அது பேர் என்ன, மல்லிகைப்பூ வச்சுருந்தீங்கன்னா அந்த முக்கு புழு எல்லாம் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதை வாங்குங்க. ஃபஸ்ட்டு சித்திரத்தை வாங்கினீங்கனாலே செஞ்சுருவீங்க. போகுமா போகாதான்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம். எம்புடோ செலவு பண்ணுறோம், ஒரு 150 ரூபா செலவு பண்ணதுக்கு யோசிக்காதீங்க, வாங்குங்க, சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், பக்கத்தில் பனை மரங்கள் இருந்தால், இந்த காலத்தில் பனை மரம் இருந்துச்சுன்னா அடுத்து பழம் வரும். அந்த பழம் வந்ததுன்னா அதை தயவு செய்து உங்கள் நிலத்தில் அந்த பழ கரைசலை பயன்படுத்த பாருங்கள். இந்த நான் திருப்பி சொல்கிறேங்க, டெல்டா மாவட்டத்தில் இல்லாத சத்து மணிச்சத்து, இல்லாத சத்து சாம்பல் சத்து, இல்லாத சத்து நுண்ணூட்ட சத்து. ஏன் இதெல்லாம் எல்லாம் போச்சு? களைக்கொல்லி பயன்படுத்தி இருக்கக்கூடிய மக்கு பொருளெல்லாம் நம்ம எரிச்சிட்டோம். அது ஒட்டுறதுக்கு பொருள் இல்லை, அதனால் அப்படி இருக்குது. நம்ம பழத்தை பேசி புண்ணியம் இல்லை. இனிமேல் என்ன பண்ணலாம்? பனம்பழம் கிடச்சதுன்னா 200 லிட்டர் ட்ரம்மு பனம்பழம், ஒரு 10 பழத்தை போட்டு வைங்க. அந்த பழத்தில் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நம்ம சாணம் இருக்கு இல்லைங்களா, சாணம் கூட கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 200 லிட்டரை ஒரு 10-15 நாள் விடுங்க, அப்படியே நிலத்தில் சாய்ச்சி விட்ருங்க. அந்த இதை மட்டும் எடுத்துருங்க, கொட்டைகள் எடுத்துருங்க, மிதக்கக்கூடிய திரவத்தை பொண்ணிருங்க. இது ஒன்று. அதே மாதிரி என்னுடைய நெல் வயலில் பச்சை கட்டலை அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது பதற்றமாக இருந்தது, நாளைக்கே பச்சையாகணும், நாளைக்கே பச்சையாகணும், பச்சை தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த தயிர், நம்ம இந்த கரண்ட் கம்பி தயிர்க்குள்ளே போட்டு வைக்கிற அந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது
ஒரு 2 கிலோ தயிரில் ஒரு 1 மீட்டர் நீள கம்பி எடுத்துக்கோங்க. அது எத்தனை கேஜி கம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த காப்பர் கம்பி எடுத்து சுற்றி உள்ளே போடுங்க. ஒரு 3லேருந்து 5 நாள். அதுலேருந்து 10 லிட்டருக்கு 30 மில்லி எடுத்து அடிச்சிங்கன்னா உங்கள் மனசு திருப்திக்கு எல்லாம் பச்சையாயிடும். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான பச்சை கிடையாது. அது பச்சையாக காட்டும். சரிங்களா? எப்படினாலும் வேருக்கு கொடுக்கணுங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் அதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என் நெல் பச்சை கட்டலைன்னு. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அடுத்த முக்கியமானது விற்பனை. நான் விற்பனை தான் முதல் சொன்னேங்க. நான் திருப்பியும் சொல்கிறேங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் தனித்தனியாக உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இன்னைக்கு 1ஆம் தேதி எல்லாருக்கும் சம்பளம் வந்திருக்கும். என்ன செய்வாங்க? 25 கிலோ மூட்டை வாங்குவாங்க. எப்படியாவது மூட்டை வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். அது ஏன் நீங்கள் வச்சுருக்க மூட்டையை கொடுக்கக்கூடாது? உங்கள் ஊரில் உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலாம், பக்கத்து ஊரில் விற்றுருங்க. ஆனால் விற்றுருங்க. நம்ம விற்றாதான் நமக்கு விவசாயம் பெருகும். பெரியவங்க இப்போ எல்லாம் சின்ன பசங்க யாரும் வரலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க. அவங்களுக்கு நம்ம ஆர்வத்தை உண்டு பண்ணலை. சின்ன பசங்க நம்மளோட சிறப்பாக, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த பையன் 25 வயசு புதுசாக வந்திருக்கான். ஐடி பசங்க என்கிட்ட 7000 பேர் இருக்காங்க. சொல்ல செய்வாங்க. இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன உயிரை வாங்குவாங்க. நமக்கு ஒரு வேலை செய்ய முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கலாம், செஞ்சுருவாங்க. செஞ்சு எனக்கு இப்படி நடந்திருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இது நம்மளுடைய பெரியவங்களோட தவறு, சொல்லி கொடுக்காதது, நம்ம நம்பாதது. இங்கே உட்காந்துருக்கையில எவ்வளோ பேர் நம்பி செஞ்சு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் குரூப்பில் கேட்குறதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் குரூப்பில் கேட்டுக்கோங்க. மற்ற சக விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு ஒரு விவசாயத்தை பண்ணுங்கள். காசை இழக்கக்கூடாதுங்க. ஒரு விஷயத்த ஒரு நேரத்தில் சொல்லிடலாம். அப்படி போச்சுங்க, ஓட்டி விட்டுறவா அப்படிங்கிறீங்க. ஓட்டி விடவாங்கிறது ரொம்ப ஈஸிங்க. அந்த செடியை வாங்கினது, கொண்டு வந்து நட்டது, எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், எவ்வளோ காசு போயிருக்கோம், எவ்வளோ கடன் வாங்கியிருப்போம். பண்ணக்கூடாதுங்க. தயவுசெய்து வச்சுக்கோங்க. எதுனாலும் கேட்டு செய்யுங்க. சரிங்களா? நான் என்னுடைய தொலைபேசி எண் தரேன், எடுத்துக்கோங்க தயவு வேணுங்கிறவங்க. என்னோட பேர் பிரிட்டோராஜ். என்னோட தொலைபேசி எண் 99 444 50 552. 99 444 50 552. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த கொஸ்டின் கேளுங்க அல்லது மிஸ்டு கால் கொடுங்க. நான் எங்கேயாவது வேலையாக போயிருந்தா கூட நான் பேசுவேன். அதுக்காக சும்மா மிஸ்டு கால் கொடுத்துட்டே இருக்க வேணாம். கண்டிப்பாக நான் பேசுவேன். நம்பிக்கையாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும், அதான் எங்கள் குழு பேர். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய விவசாயிகள் கேள்வி கேட்டுருப்பாங்க, பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் பகுதியில் என்ன தப்பு நடந்துட்டுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை ஒன்று செய்யுங்க. என்னுடைய ஒரே ஒரு செய்தி கடைசியாக, இயற்கை விவசாயத்தை நம்புங்க, அது நம்மளை கைவிடாது. இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றிகள்.